கழக தலைவர் அவர்களையும் என்னுடைய அம்மாவையும் நான் இன்னும் சந்திக்கவில்லை. அம்மாவையும் அப்பாவையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் மூத்தவங்களாக இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்க உங்களை சந்திக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்றேன். இன்று மட்டுமல்ல, கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து சுற்றுப்பயணம் இருக்கிறேன். சொல்ல போனாங்கன்னா ஒரு 7 நாளாக தொண்டை சரியில்லை, குரல் இல்லை. மருத்துவர்கள் சொன்ன முதல் வார்த்தை ஒரு 3-4 நாட்களுக்கு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு. என்னால் பேசாமல் இருக்க முடியாதுங்க, தொடர்ந்து கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். பேசாமல் போனால் அவங்க கோச்சிப்பாங்க, மக்கள் கோச்சிப்பாங்க. அவங்க என்ன பேச்சை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு வரல, பேச கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. எனவே பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். எனவே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ஆனால் சேகர் பாபு அவர் சொன்னாங்க, இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னு. முதல் நிகழ்ச்சி கிடையாது, ஒரே நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். இதன் பிறகு என்னுடைய இல்லத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் அவங்களை எல்லாம் சந்தித்து அவங்களுடைய வாழ்த்துக்களை பெற இருக்கின்றேன். எனவே வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நலத்திட்டங்களை நீங்க பெற்றிருக்கிறீங்க. கிழக்கு மாவட்டம் சார்பாக சேகர் பாபு ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவியை நீங்க பெற்றிருக்கிறீங்க. இதன் மூலம் நீங்கள் பயன்பெற்று நாளைக்கு 10 பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை நீங்கள் வழங்குகின்ற அந்த நிலைக்கு நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய அரசும் நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களுக்கு துணை நிற்பார்கள். அந்த சேகர் பாபு அவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்பார்கள். இதே எழுச்சி, இதே உணர்வோடு அடுத்த 4 மாதங்கள் 5 மாதங்கள் களத்தில் வேலை. பிறந்த நாளை ஒட்டி வேப்பேரி பெரியார் திடலுக்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றிய இந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.